Hi friends, welcome to Vismaya Kudel. இன்னைக்கு நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த பல சொல்யூஷன் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Friends, நம்ம எல்லார் வீட்லயுமே அந்த grocery ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்குவோம். பட் கவரை வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணுவோம். இதுதான் காமன். ஸோ அப்படி கட் பண்ணுறப்ப அந்த சின்ன பீஸ் வந்து நம்ம குப்பையில் போடுறப்ப ஏதாவது வந்து அனிமல்ஸ் ஆடு மாடெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம். இன்னொன்று அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நான் இப்போ காமிக்கிற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்குன்னு ஒரு தனி ஒரு ஆர்கனைசரோ இல்லைன்னா வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸோ இல்லை ஒரு ஜிப்லாக் கவரோ வாங்க வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த டாப் போர்ஷன் எப்போதுமே நல்ல திக்காக இருக்கும், ஒரு ரிப்பன் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி ஒரு முக்கால் வாசி ஒரு 80% வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்து அதையே ஒரு டேக் மாதிரி நீங்கள் வந்து சுற்றி விட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா டைட்டாக சுற்றிக்கலாம். லாஸ்ட்டாக சுற்றினதுக்கப்புறமா நம்மளோட விரல் போகிற மாதிரி ஒரு கேப் இருக்கும். அது உள்ள லாஸ்ட் போர்ஷன் எப்படி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ சாய்ச்சி கொட்டினாலும் அது கீழே கொட்டவே கொட்டாது. இந்த மாதிரி டூல்ஸ் ஏதாவது வச்சு கூட நீங்கள் அதை சொருவிக்கலாம். ஏர் டைட்டாக இருக்கும். நம்ம இதுக்குன்னு ஒரு பாக்ஸ் தேடவும் தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஒரு டிப்ஸு. அடுத்து கண்டிப்பாக வந்து ஒரு டைம் சேவிங் டிப்ஸ் இல்லைன்னா ஒரு கிளீனிங் டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மழை காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்துலேயும் சரி இல்லை வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு டைல்ஸ்லாம் இப்போ இருக்கிற மாடலில் தண்ணி கொட்டி இருந்தால் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை அப்படியே நம்ம வந்து தொடப்பம் போட்டு தொடச்சிட்டோம்னாக்கா அந்த தொடப்பத்தில் ஒரு ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடுது. இன்னொன்று வந்து ஒரு மாதிரி அது சீக்கிரமாக வீணாக போயிடுது, அதோட லைஃப் வந்து கொடுக்க மாட்டேங்குது. அதுக்கு இந்த ஒரு பவுடர் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஒரு தொடப்பத்தை நம்ம வீட்டையே க்ளீனாக வச்சுக்கிறது, நம்ம வீட்டில் இருக்கிற ப்ரூம் ஸ்டிக் தான். அந்த ப்ரூம் ஸ்டிக்கை வந்து நல்ல வாசமாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுக்கு கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். நான் வந்து டால்கம் பவுடர் வாசத்துக்காக போட்டுக்கிறேன், நீங்கள் பேக்கிங் சோடாவும் போட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தொடப்பத்தோட இந்த டைட்டாக வந்து கம்பி மாதிரி கட்டியிருப்பாங்கல்ல அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு அது கொஞ்சம் அந்த ஈரத்தலையுமே அப்சர்வ் பண்ணிவிடும். இதில் ஈரம் எதுவும் இல்லை, பட் அப்சர்வ் பண்ணிடும் அது. அதுக்கப்புறமா தட்டிட்டு கூட்டினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த தொடப்பமும் நல்ல வாசமாக இருக்கும், வீடும் நல்லா க்ளீனாக இருக்கும். இன்னொன்று இதுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி தண்ணியிலலாம் நினைக்க தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கேட்குறது ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நம்ம சொல்ல போனால் நம்ம வீட்டில் இருக்கிற பல்லி, எறும்பு, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் விரட்டி அடிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து மேட்ச் பாக்ஸஸ். ஸோ இந்த மேட்ச் பாக்ஸில் இருக்கிற பாஸ்பரஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10 ஸ்டிக்கு இல்லைனா ஒரு 15 ஸ்டிக்கு மாதிரி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் எவ்வளோ கரப்பாம்பூச்சி இருக்குது, எவ்வளோ பல்லி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தது. இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சியை விட பல்லியோட தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் எடுத்து அதில் இருக்கிற பாஸ்பரஸை மட்டும் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 15 ஸ்டிக்குக்கு வந்து ஒரு 3 பிஞ்சு 4 பிஞ்சு மாதிரி பாஸ்பரஸ் வந்து இந்த மாதிரி வரும். இதை வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ் மாதிரி வந்து வச்சுக்கோங்க. எதுவுமே குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற வெசல்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். மேலே வந்து பேக்கிங் சோடா வந்து நான் போட்டுக்கிறேன். ஜென்ரலாக க்ளீனிங்க்கு வந்து இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 2 நெடியுமே வந்து அந்த பல்லி கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து வரவிடாது. ஜென்ரலாக க்ளீனிங்க்கு வந்து கோல்கேட் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதில் ப்ரஷ் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும். பட் டாபர் ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா காரத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு மாதிரி கோல்கேட் யூஸ் பண்ணவங்களுக்கு இது யூஸ் பண்ணவே பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் அதை 3த்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிக்ஸ் வந்து அந்த கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல பாஸ்பரஸ், அந்த ஸ்டிக்ஸை வந்து த்ரோ பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கொண்டை மாதிரி அதில் ரெடி பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும். அதை ரெகுலராக வர இடத்துல வச்சு விட்டுருங்க. நீங்கள் வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை மாற்றினீங்கன்னா கூட போதும். கூட்டுறப்ப இதை தள்ளி விட்டுற வேண்டாம். ஸோ இது பாட்டுக்கு இருக்கட்டும். அந்த இடத்த வந்து பார்த்துட்டு அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நெடியோட ஸ்மெல்லில் வந்து அந்த பக்கம் வரவே வந்து வராது. ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு 10-15 ஸ்டிக்கு மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா கொண்டையில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரியே வந்து பார்த்துக்கோங்க, லைட்டாக இருக்க வேண்டாம். இதை வந்து என்னோடய வாஷ் பேஷன் ஏரியாவுக்கும் சைடில் வந்து நான் வச்சுக்கிறேன். இங்கே வந்து என்ன வருதுன்னா பல்லி வந்துட்டு போகும் அங்கே. அதுக்கப்புறமா இங்கே சின்ன சின்னதாக காக்ரோச் கொஞ்சம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனோட சிங்க்குக்கும் பாட்டமில் வந்து அந்த மெஷ் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல அங்கே வந்து வச்சிடுறேன். இன்னொன்று என்னோடய கிச்சனில் ரேர் பிளேசஸில் வச்சுக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு சூப்பர் கிளீனிங் டூல் அப்படின்னே சொல்லலாம். இதுக்காக நீங்கள் வந்து ஒரு டூல் வந்து வாங்க வேண்டாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி அப்பளம் எடுக்கிற கரண்டி வந்து இருக்கும். ஸோ அதில் நம்ம வீட்டில் இது எலாஸ்டிக் போன சாக்ஸ், நல்ல பெரிய சாக்ஸாகவும் நல்ல காட்டன் சாக்ஸாகவும் இருந்ததுன்னா இந்த ஒரு டிப்ஸ் வந்து ஒரு சூப்பர் கிளீனிங் டூல் வந்து ரெடி பண்ண மாதிரி ஆகிடும். அதை இந்த மாதிரி 2 சைட்லேயும் போட்டு 2 சைடும் நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக வந்து கட்டிக்கோங்க. அதோட டாப் போர்ஷன் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறப்ப டஸ்ட் எல்லாம் நல்லா டைட்டாக இறுக்கி பிடிச்சி வந்து இழுக்கிறதுக்கு அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு மாடுலர் கிச்சனாக இருக்கட்டும், நிறைய இடத்துல இதை வந்து கிளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் நல்லா டாலாக ஒரு லேடரில் நிற்கிறீங்கன்னா ஃபேனை யூஸ் பண்ணுறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட கிச்சன் ஹேண்டில்ஸ்லாம் நம்ம வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்படுவோம்ல, அதில் வந்து ஏதோ ஒன்று ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கிளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஸ்ப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை இந்த மாதிரி அழகாக வந்து துடைக்கலாம். உங்களுக்கு கிளீனிங் வந்து ஒரு கஷ்டமாகவே இருக்காது. ஃப்ரிட்ஜில் எப்போதுமே இந்த இடத்துல நம்ம கையை வச்சு தான் திறப்போம். அது வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும். அங்கே வந்து நீங்கள் இதே மாதிரி துடைக்கலாம். இன்னொன்று இடுக்கெல்லாம் இருக்கிற இடத்துலலாம் இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். விண்டோஸ் வந்து துடைக்கிறது நம்ம கையில் வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு துணியை வச்சுக்கிட்டு போட்டு துடைக்கிறதுனா அது ரொம்ப கஷ்டம். அது வந்து இடுக்கெல்லாம் போகவும் போகாது. ஸோ இந்த டூல் வச்சுட்டு நம்ம துடைக்கிறப்ப அந்த ஒவ்வொரு கம்பியும் நல்லா பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் ஆகும். இன்னொன்று இப்போ மாடுலர் கிச்சனில் போடுற ப்ரொஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கையை உள்ளே விட்டு இழுக்கிற மாதிரி போடுவாங்க. அதில் நான் ஃபீல் பண்ண வரைக்கும் அவ்வளோ டஸ்ட்டு வந்து போய் கலெக்ட் ஆகுது. ஸோ அதை எடுக்கிறதுக்கும் நான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் வைப் பண்ணனாலே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து டஸ்ட் எல்லாம் கலெக்ட் ஆகிடுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மண்டே டு ஃப்ரைடே நமக்கு வந்து ரொம்ப அரிபரியாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம ஒரு சட்னி அரைக்கணும் அப்படின்னா கூட அந்த டயத்தில் வந்து ஒரு கடலையை எடுத்து வறுத்து அரைக்கணும்னா அரைக்க மாட்டோம். அதனாலேயே பெருசாக டேஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டோ எதுவும் செய்யவே முடியாது. அதுக்கு இந்த மாதிரி கடலையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து மிளகாவை வந்து வறுத்து வச்சுக்கிறதா இருக்கட்டும், இந்த ஒர்க்கெல்லாம். அப்புறம் ரவாவை வந்து வறுத்து வச்சுட்டோன்னா டக்குன்னு வந்து உப்புமா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கடலையை வறுத்து வச்சுட்டோன்னா எல்லா சட்னிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கோதுமை ரவா உப்புமா வந்து செய்யறதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் கூரான ஒரு ரெசிபி இருக்குது, அதை செய்யணும் அப்படின்னாக்கா அந்த கடலையை அரைச்சி போட்டு தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த வீக் டேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்து குழந்தைங்க வச்சுருக்கிற எல்லார் வீட்லேயுமே இது கட்டாயமாக யூஸ் ஆகும். அவங்க வந்து அந்த சிப் பண்ணி குடிக்கிறதுனால வாட்டர் பாட்டிலில் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு, கல்லுப்பும் அரிசியும் அந்த வாட்டர் பாட்டிலில் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா வந்து குலுக்கி விட்டுருங்க. கொஞ்சோண்டு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணி போட்டு நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா அந்த உப்பு அரிசியில் இருக்கிற குறக்குறப்புக்கு அதில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு இன்னொன்று அந்த குழக்குழப்பு எல்லாமே வந்து வந்துடும். அதுக்கப்புறமா சாதாரணமாக நீங்கள் கழுவுனீங்கனாலே போதும், உங்களுக்கு ஸ்மெல் வரவும் வராது. இதை வந்து அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டிலில் வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்கனாலே போதும். அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லுமே உள்ளே வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.